விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். அவசரமாக கூடியிருக்கிறார்கள் ஈரானினுடைய முக்கிய 3 தளபதிகள். அதன் அடிப்படையிலே ஈரானினுடைய புரட்சிகர விடுதலை படையினுடைய தளபதி மற்றும் ஈரான் இராணுவ தளபதி மற்றும் ஈரானினுடைய படைகளினுடைய பிரதானி ஆகியோர் உடனடியாக அவசரமாக கூடி கலந்து ஆலோசித்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரான் மீது ஐக்கிய நாடுகள் சபை மீள ஆயுதம் மற்றும் அதாவது யுரேனியம் செறிவாக்கல் தடைகளை புதுப்பித்ததனை தொடர்ந்து மீள அமுலாக்கியதனை தொடர்ந்து அல்லது மீள அதனை அமுல்படுத்தியதனை தொடர்ந்து இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அடுத்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அடுத்து என்ன நடவடிக்கை, இஸ்ரேல் தாக்குதல் சம்பவங்கள் அல்லது இஸ்ரேலுக்கு பதில் தாக்குதல் கொடுப்பது, இது போன்ற நடவடிக்கைகளும் அங்கே ஆராயப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் E3 என்று அழைக்கப்படுகின்ற பிரான்ஸ், அதே போல ஐக்கிய ராஜ்யம், ஜெர்மனி ஆகிய நாடுகள் தான் அணு ஆயுத தடையை விதித்திருந்தன. அதன் அடிப்படையிலே இராணுவத்தினுடைய பிரதானியாக இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் மௌசாவி அவர் தெரிவித்திருக்கிறார் என்னவென்றால், தொடர்ந்து IRGC படைகளும் இராணுவமும் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அதுவே எதிரிகளுக்கு பலமான ஒரு அணியை தோற்றுவிக்கும் என்றும் கருதி இருக்கிறார். அதே போல IRGCயினுடைய தளபதியான மேஜர் ஜெனரல் பக்பூர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதனை ஏற்றுக்கொண்டு அவர் தெரிவித்திருக்கிறார், பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான நடவடிக்கைகள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். அதே போல இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் ஹாத்தமி அவர்களும் மிக முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான நிரந்தர தீர்வுகள் குறித்து தீர்வுகளை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதிலே ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசாவி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது, ஈரானினுடைய சுதந்திரத்திற்கும் தேசிய பாதுகாப்புக்கும் பிராந்தியத்தினுடைய உறுதிப்பாட்டுக்குமான தேவைகளை மேற்கொள்வதற்கு இராணுவமும் ஈரான் புரட்சிகர விடுதலை படையும் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அதே போல தான் இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹத்தமி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, நாட்டினுடைய மக்களின் பாதுகாப்பும் எதிர்காலமும் இராணுவத்தினுடைய பாதுகாப்பு என்பதில் இருக்கிறது. எனவே அதனை பயமின்றி எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு விடயத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். இதே ஒத்த கருத்தை தான் IRGCயினுடைய தளபதியும் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுதத்தை கையில் எடுக்கும் என்ற ஒரு பாரிய அச்சத்திலே இப்போது இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. காரணம், ஈரானை இஸ்ரேல் அவ்வளவு எல்லா பக்கங்களிலும் ஒவ்வொரு விடயங்களை செய்கின்ற போது அதற்கு மறுதாக்குதலை ஆயத்துல்லா அலி கமேனி தலைமையிலான ஈரானுடைய ஆன்மீக பிரிவும், அதே போல மசூத் பெசஸ்கியன் அவர்கள் தலைமையிலான ஈரானினுடைய அரசியல் பிரிவும் மிக நெருக்கமாக அவர்கள் அதனை எடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கிறார். அதற்கு மிக முக்கிய காரணம், ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்னர் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ICBM, அதாவது இன்டர்கான்டினல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ், புதியதாக உருவாக்கப்பட்ட பரீட்சார்த்த நடவடிக்கைகள் தொடர்பிலெல்லாம் நாங்கள் புதிய பிரத்யேக காணொலியை வெளியிட்டிருந்தோம். அவை அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற போது அவைகளிலே அணுவை காவி செல்லக்கூடிய விதத்தில் தான் அவைகள் அனைத்தும் இருக்கின்றன. விண்கலங்களுக்கு, அதாவது விண்வெளிக்கு செல்லக்கூடிய கலங்களையும் சேர்த்து தான் அவை வடிவமைக்கப்படுகின்றன என்ற தகவலையும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். இவைகள் அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற போது இவ்வளவுதான் தடைகளை ஈரான் மேல் விதித்தாலும் அவைகளை அது கண்டுகொள்வதாக தெரியவில்லை என்றுதான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து எங்கள் அன்பான நேயர்களே.